உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் அட்லீஸ்ட் இந்த வருஷம் இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு வேலைக்காகவோ இல்லை செட்டில் ஆகிறதுக்கோ கிளம்பி போயிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, 2020 படி கிட்டத்தட்ட 18 மில்லியன் இந்தியர்கள் இந்தியாவை விட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அதாவது வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்தியாவுக்குள்ளே இவங்க யாரும் இல்லை. 18 மில்லியன் இந்தியர்கள் இந்தியாவுக்கு வெளியில் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து அத்தனை பேர் இடம் பெயர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி போகிறவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நியாதி பட்டேல் அப்படிங்கிறவங்க த ஜேர்னி டு சக்ஸஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருக்குமே லைட்டாக அந்த ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் பரவாயில்ல. பட் வெளியில இருந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இங்கே இல்லாதது என்ன இருக்குது? ஏன் குழந்தைங்கள்லாம் இங்கே படிக்கக்கூடாதா? இங்கேருந்து கிளம்பி ஃபாரின்லாம் போய் படிக்கணுமா? அப்படி ஃபாரின் போய் படிக்கிறதுனால என்ன பிரச்சனை நடந்துற போகுது? இங்கே கூட வந்து பேரண்ட்ஸ் பக்கம் இல்லாமல், நமக்கு பிடிச்சவங்க பக்கம் இல்லாமல், எதுக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பயங்கர காமனான ஒரு கொஸ்டின் தான். பட் இதையும் தாண்டி 18 மில்லியன் மக்கள் இந்தியாவை விட்டு வெளியில் போய் இருக்காங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்க தானே செய்யும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்டு வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வந்து இங்கே இந்தியாவில் அவங்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷனை வந்து பார்க்குற விதம் வந்து ஒழுங்காக இல்லை, என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஒருவேளை வெளிநாடுகளில் ஒரு சில நாடுகளில் அதை பற்றி யாரும் பார்க்கறது இல்லை, எனக்கு அங்கே போனால் இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் இங்கே இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இதெல்லாம் சரியில்லை, ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்து என்னால் ஒரு ஸ்டெப்பாக அங்கே போய் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. இதையும் தாண்டி வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் இதாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற ரிலீஜியஸ் பிலீஃப்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இந்தியா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் டாக்டர்ஸா. இங்கேருந்து தான் அத்தனை டாக்டர்ஸ் வந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கணக்கெடுப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட 1300 யுஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. அதுவே இந்தியாவில் 2400 சிட்டிசன்ஸ், அதாவது 2400 மக்களுக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோவில் தான் இருக்காங்களாம். ஸோ இந்தியாவிலேருந்து யுஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அதுக்கப்புறம் துபாய், சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு அதிகமாக மக்கள் போயிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே வந்து இந்திய மக்கள் தான் அதிக அளவில் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறா? இதுக்கும் இந்த புக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஜென்ரலாக அந்த ஃபாரினில் இருக்கிற அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது என்ன யோசிப்போம்? ஃபாரினில் இருக்காங்க, செம்மையாக இருப்பாங்க, உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் ஜென்ரலாக இங்கேருந்து இந்தியாவை விட்டு, தாய்நாடை விட்டு, தனக்கு தெரிந்த அத்தனை நபர்களையும் விட்டுட்டு ஒருத்தங்க ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கான ரிசப்ஷன், அங்கே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு நபருடைய ஸ்டோரியை தான் நியாதி பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. இது யார் அப்படின்னா, நியாதி பட்டேல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வயசு பெண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு கதை எழுதணுங்கிற ஆர்வத்தில் இந்த கதை எழுதியிருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா போனவங்க. ஸோ அதனால சின்ன வயசில் இவங்க 10 மாதம் குழந்தையா இருக்கும்போது இவங்கள தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. அங்கே அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய ப்ராசஸ்லாம் தாண்டி ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலியை செட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த குட்டி பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ தன்னோட அம்மா அப்பா பட்ட கஷ்டங்கள், ஒரு இந்தியன்னா ஆஸ்திரேலியா இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் நடக்குது, இது எல்லாத்தையும் பார்த்தவங்க அங்கே இருக்கிற நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்ககிட்டயும் இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உங்களோட நாட்டை விட்டு இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், இல்லை அங்கே ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுக்கிறதுக்காக போடுற எஃபர்ட் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்க ரேசிசம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதியிருக்காங்க. பொதுவாக நான் பார்த்ததில்ல இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேவே வந்து இப்போது நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஹிந்தி அண்ட் நிறைய லாங்குவேஜஸ், ஜெர்மன் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கே வந்து நல்ல செம்மையான ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் வந்து தமிழ் எழுதுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஃப்ளூவெண்ட்டாக அதை வந்து பேசுகிறதுக்கோ வந்து வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் கம்மியாக இருக்குது. நல்ல இங்கிலீஷ்லாம் கற்றுக்குறாங்க. ஆனால் அப்ராடில் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த இந்தியன் கல்ச்சுரல் டச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொழி மூலமாகவும் இல்லை இந்தியா பற்றின இன்ஃபர்மேஷன் மூலமாகவும் அதை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு இவங்களோட கதையை படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் எண்ட்லலாம் வந்து எழுதியிருக்கும் போது அவங்க எழுதியிருக்காங்க எப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் இதெல்லாம் இருக்குது, இந்தியாவில் வந்து செஸ்ஸுக்கான ஒரு இடம் பை அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அதாவது இதுவரை டைமண்ட் மைனிங் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது கண்ட்ரி அது. அண்ட் அங்கே வந்து கிட்டத்தட்ட 90,000 அனிமல் ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவுடைய
ஃப்ளோரா, ஃபானா, நம்மளுடைய வளங்கள், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மக்கள் பத்தி, தலைவர்கள் பத்தி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சப்போஸ் இதெல்லாம் சொன்னா என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இந்தியன் கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எஃபோர்ட் போட்டு அப்ராட்ல இருக்க நெறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. அதுல ஒரு 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 எக்ஸாம்பிளா தான் வந்து நியாத்தி பட்டேலுடைய இவங்களுடைய ஃபேமிலியும் பார்க்குறேன். ஸோ இந்த அளவுக்கு தன்னோட அப்பாவும், தன்னோட அம்மாவும் தான் கடந்து வந்த பாதைய குழந்தைகிட்ட ஷேர் பண்ணதுனால, அவங்க இதுல வந்து ஒரு பார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இந்தியால இருக்காங்க. இந்தியால இருக்கும்போது அவங்களுடைய அப்பா, அம்மா 2 பேருமே வந்து அம்மா டெய்லி வேஜ் அதாவது தினக்கூலிக்கு வேலைக்கு போறாரு. பார்த் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்த பத்தி தான் எழுதியிருக்காங்க. பார்த் அப்படிங்கிறவர் என்னன்னா, இந்தியால வாழ்றாரு. இங்க தான் வந்து படிச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுடைய அம்மா வந்து ஒரு தினக்கூலிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து போஸ்ட் மேனா இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எஃபோர்ட்லாம் போடுறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல அவங்க அப்பாக்கு வந்து அவர் டக்குன்னு ஸ்லிப் ஆயி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது கீழ ஸ்லிப் ஆயி விழுந்துடுறாரு. அதனால அவர் வந்து பெட்ரிடன் ஆயிடுறாரு. அவரால வேலைக்கு போ முடியாது. ஸோ எல்லா கஷ்டமும் தன்னோட அம்மா மேல வந்து விழுது. ஸோ அம்மா தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும்போது, எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அந்த பையன் வளர்றான். அப்படி வளரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த அம்மாவுடைய அப்பா இறந்து போற தகவல் வருது. அவங்க கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க. திரும்ப போய் பார்க்கும்போது, தன்னுடைய தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட அம்மாவுக்கே மொத்த சொத்தையும் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள ஒரு வீடு மாதிரி ஒண்ணு கிடைக்குது. ஸோ அந்த வீடு கிடைச்சதுக்கு அப்புறமா இவருக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து வெளிநாடு போய் படிச்சு எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்த பெட்டரான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு எஃபோர்ட் போடுறாரு. ஸோ இருக்கிற காசெல்லாம் வச்சு இவர் ஆஸ்திரேலியா கிளம்பி போறாரு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னாலே, வாவ்! கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தோணும். பட் அங்க போனதுக்கு அப்புறம் இந்தியா நம்மளோட தாய்நாடு. இங்க நம்மள நல்லா ட்ரீட் பண்ணலாம். ஆனா வேறொரு நாட்ல நம்ம ஒரு வெளியாள் தானே, அவுட் சைடர் தானே. அங்க ஒரு இந்தியனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ பார்த்துக்கு வந்து ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறமா தன்னோட ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா அவருக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீட்ல ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி இருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃபீல் பண்றாங்க. எப்பதான் இவர் இடத்த காலி பண்ணுவாரு? கொஞ்ச நாள் இடம் குடுத்தா இங்கேயே இருந்துருவாருன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பார்த்து அங்க தான் இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவருக்கு தெரிய வருது. கரெக்ட் நம்மளும் ஒரு பாரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அங்க வந்து வெளிநாட்டுல பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம் அப்படிங்கிறதுனால, முதல்ல வந்து அவர் வந்து ஒரு அ ஊபர் டிரைவரா வந்து வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா குட்டி, குட்டி விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு. அப்புறம் இந்த ஃபேமிலில தங்குறதுக்கு முடியாது அப்படின்னதுக்கு அப்புறமா வந்து ஸ்டேஷன்லயே ஒரு 2, 3 நாள் தூங்குறாரு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி மத்த பார்ட் டைம் ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பீட்ஸா டெலிவரி பீட்ஸா சமைக்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணுவாரு. அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கடை ஓனருக்காகவே அந்த கடைக்குன்னு ஒரு ஆப் ஒண்ணு பண்ணுவாரு. அந்த ஆப் மூலமா அவருக்கு வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜரோட அறிமுகம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போயிட்டு அடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு லீனியரா ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே, அதுவரைக்கும் எவ்ளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில வந்து எழுதியிருக்காங்க. எனக்கு இதுல புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பார்த்துங்கிற கேரக்டருக்கு நெறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்கள ஏமாத்தினவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருந்திருக்கும். அந்த ஹார்ட் பிரேக் பண்ண அந்த ஒரு பெண்ண ஃபர்கிவ் பண்றதா இருக்கட்டும். இல்ல வந்து தன்ன ஒரு பெண் காதலிக்கிறாங்க. ஆனா இவருக்கு இன்னும் காதல் மேல ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கும்போது, அந்த நம்பிக்கைய கொண்டு வராம எஸ் சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது, அந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும்ல நமக்கு ஜெனரலி. அந்த கன்ஃப்யூஷன பத்தி ஆகட்டும். இல்ல, நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு சில விஷயம் நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம அத பூர்த்தி பண்ண முடியல. இல்ல நம்ம அம்மா, அப்பாவ காயப்படுத்தக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு வாக்கு குடுத்துட்டோம். அது எப்படி நம்ம வந்து கீப் அப் பண்றது? இந்த மாதிரி நெறைய வேல்யூஸ் இருக்கும்ல. இதெல்லாம் வந்து இந்த புக்ல நிரம்பி இருக்கு. இது படிக்க படிக்க எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி சின்ன வயசுல நமக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ நியதி பட்டேல் அவங்களுக்கு வந்து ஒரு 13 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறதுனால, அழகா அந்த வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து இந்த கதையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இன்னொன்னு இந்த புக்ல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு செம்மையான விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஜம்பிங் இன் ஜாய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நான் யோசிப்பேன், நான் எப்ப கடைசியா ஜம்பிங் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இது வந்து ஒரு குழந்தையோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா, சின்ஸ் அவங்க வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு அப்படிங்கிறனால, ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, அவங்களுக்கு ஜாய்னா என்ன? அப்படி துள்ளி குதிக்கிறது அப்படிதானே இருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டா துள்ளி குதிக்கும். அவங்களுக்கு வந்து 25 வயசு ஆகுதோ, இல்ல 30 வயசு ஆகுதோ, பட் அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கான வயசா இல்லாம, அவங்களுக்குள்ள இருக்க அந்த குழந்தையோட வெளிப்பாடுங்கிறது, இவங்களோட ஆத்தரோட வெளிப்பாடா வந்து அங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாரி இருந்துட்டு, இந்த மாரி ஒரு பெரிய பெரிய அம் அ மொமெண்ட்ஸ் இருக்கும்ல நம்ம லைஃப்ல. அப்ப கூட நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கூட இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு மைனஸ் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, அந்த கோவிட் சிச்சுவேஷன்னால அவர்னால ஆஸ்திரேலியால இருந்து கிளம்ப முடியாது. பட் அந்த டைம்ல தான் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும்.
அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் கொஞ்ச நாள்ல வந்து உன்னையும், உன்னோட குழந்தையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோடைய தங்கச்சி வந்து சொல்லியிருப்பாங்க பார்த் கிட்ட. ஸோ, அதனால அவரும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவரும் பிஸி ஆயிட்டே இருந்திருப்பாரு லைஃப்ல அது இதுன்னு. தன்ன பயங்கரமா லவ் பண்ண ஜியா கூட ஒரு டைம் குடுக்க இருக்காது டைமு. குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. பயங்கர பிஸியா இருப்பாரு அவரு. அப்போ இந்த மாரி ஒரு கால் வரவே, சரி கிளம்பி போலான்னு பார்த்தா, இந்த மாரி லாக்டவுன் போட்டிருப்பாங்க. அவருனால கிளம்பி முடியாது. அண்ட் ஃபைனலி அவங்க அப்பா இறக்கும்போது இவரு கூட கூட இருக்க மாட்டாரு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணுவாரு, நான் எத்தனையோ விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நியாத்தி பட்டேல் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி சி வந்து நெறைய பேர் நெறைய காரணங்களுக்காக வந்து ஃபாரின் போவாங்க. அண்ட் நெறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அதுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற மாரி நமக்கு தோணும். ஆனா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ற இடத்துல இருக்கவே கூடாது. ஏன் அவங்க அத பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் அவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. நம்புறது மட்டும் தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் ட்ரூ. நம்ம வந்து யாரையுமே எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு போறாங்கன்னு ஜட்ஜ் பண்ணாம, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போறாங்க. போயிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ இந்த உலகத்துக்கோ, இல்ல அவங்களோட தாய்நாட்டுக்கோ அது என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அது கண்டிப்பா அவங்க பண்ண தான் போறாங்க. அப்படி பண்ணணும்னு ஆசைப்படாதவங்க, இங்கேயே இருந்தாலும் எப்படி எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையா நியாத்தி பட்டேல் வந்து எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. இன்னொன்னு அவங்க வந்து இந்த பிரெயின் ட்ரெயின பத்தி எழுதியிருக்காங்க. அதாவது எல்லா இன்டெலிஜென்ட்டான மக்களும் வந்து ஃபாரின்ல வேலை கிடைக்குதுன்னு போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப இந்தியாவ யாருங்க காப்பாத்துவா? அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பேசியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாக்டர்ஸ இந்தியா தான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் வந்து எப்படி வந்து இந்தியர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இந்தியாவுடைய ஹெரிடேஜ் என்ன? இந்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இது எல்லாமே அந்த புக்ல அவங்க எழுதியிருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அவங்க அம்மா, அப்பா வந்து அவங்களுக்கு நெறைய பத்தி சொல்லியிருக்கணும். பட் எனிவே 13 வயசுல, 15 வயசுல அந்த டீனேஜ் பீரியட்ல வந்து நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அ எவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபாக்ட் இப்போ நெறைய பேருக்கு இன்னுமே புக் எழுதணும், கதை எழுதணும்னு ஆசைப்பட்டு இன்னுமே பண்ணாம இருப்போம். ஆனா 13 வயசுல தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயமா இல்லாம எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்க நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது குழந்தைங்களும் படிக்கலாம் இந்த புக்க ஆப்வியஸ்லி. ஸோ அதனால ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ்ல ஸ்வீட்டா, கியூட்டா எழுதியிருக்க இந்த புக் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதுக்கான லிங்க் கீழ இருக்கு. கிளிக் பண்ணி இந்த புக்க நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நெறைய ஃபிக்ஷன் புக் ரிவ்யூஸ், அதில வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லர்ஸ், அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நான் ஃபிக்ஷன்ல செல்ஃப் ஹெல்ப், சைக்காலஜி இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரியான புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாலுமே, thebookShow.inல இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்க எல்லா புக் ரிவ்யூஸோடைய லிஸ்ட்டே இருக்கு. ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணி அதில இருக்க எந்த ரிவ்யூ வேணாலும் பார்க்கலாம். இல்ல அந்த புக்க நீங்க வாங்கலாம். இல்ல அதோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். இவ்ளோ நான் பேச விஷயத்தையும் வந்து நீங்க வந்து ஆடியோவா மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, Spotifyல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா நீங்க கேட்க முடியும். அதுக்கான லிங்க் கீழ இருக்கு. thebookShow.in அந்த வெப்சைட்க்கான லிங்க்கும் கீழ இருக்கு. இதோட நான் கிளம்பிக்கிறேன். பாய்.